கதிரவன் நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். பெண் மருத்துவரை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியது ஏன்? சந்தேக நபர் வாக்குமூலம். கொழும்பில் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் கடையொன்றில் பாரிய தீ விபத்து. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் போதைப்பொருள் பாவனை. ஆட்டுக்கு புல்லறுக்க சென்ற குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு. சம்மாந்துறையில் நாயினால் 7 பேர் வைத்தியசாலையில். போக்குவரத்தில் ஈடுபடும் திருடப்பட்ட அதிசொகுசு வாகனங்கள். பெண் கிராம அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வேண்டுகோள். கண்டியில் இளம் பிக்கு உயிரிழப்பு. தீவிர விசாரணையில் போலீசார். தொடர்பான விரிவான செய்திகள். அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 34 வயது சந்தேக நபர் நேற்று இரவு அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று காலை கல்நேவ ஹெலபதுகம பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் தொடர்பான பல உண்மைகளை கல்நேவ போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அவர் சிறையிலிருந்து பிணையில் வந்ததாகவும் பணம் இல்லாதனால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதன்போது விடுதியில் பெண் மருத்துவர் மட்டுமே இருந்தது தனக்கு தெரியவந்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துபவர் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்தேக நபர் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடியிருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் அவர் நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் பெயருள்ள ஒருவர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் விரிவான விசாரணை நடத்தி இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் நேற்று போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் இந்த சந்தேக நபருடன் தொடர்பில் இருந்த பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள கடையொன்றில் சற்று முன்னர் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. புறக்கோட்டை பிரதான வீதிக்கு அருகாமையிலுள்ள சிவப்பு பள்ளிவாசல் அருகிலுள்ள கடை ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்த 4 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பின் சன நெரிசல் மிக்க இடமொன்றில் ஏற்பட்டுள்ள தீப்பரவல் என்பதன் காரணமாக அதனை கட்டுப்படுத்துவதில் சற்று சிரமங்கள் இருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் போக்கு அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை கவலை வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு மாற்றாக சுமார் 150 வகையான மருந்துகள் பயன்படுத்தப்படுவதனால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அந்த சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். புற்றுநோய் நோயாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் வலி நிவாரணிகள் உள்ளிட்ட பல மருந்துகள் போதைக்கு அடிமையானவர்களால் அதிகளவில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரியவர்களுக்கு மட்டுமல்லாது 15 முதல் 17 வயதுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் இத்தகைய போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாகவும் 2024ஆம் ஆண்டில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட 1,62,000 பேர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பொன்றில் நாட்டில் 92,000 முதல் 1,00,000 பேர் வரை போதைப்பொருள் அடிமைகளாக இருப்பதாக தெரியவந்துள்ளது. பொகவந்தலாவை லட்சுமி தோட்டத்தில் மத்திய பிரிவு 10ஆம் இலக்க தேயிலை மலைக்கு அருகாமையிலுள்ள கால்வாயிலிருந்து நேற்று இரவு ஒரு பிள்ளையின் தந்தையான 57 வயதுடைய குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் ஆட்டுக்கு புல் அறுப்பதற்காக நேற்று காலை வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் இரவு நேரமாகியும் மீண்டும் வீடு திரும்பாமல் இருந்த நிலையில் இதனால் தோட்ட மக்கள் இணைந்து குடும்பஸ்தரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது கால்வாயில் சடலம் கிடப்பதைக் கண்டு பொகவந்தலாவை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு சட்ட வைத்திய அதிகாரியும் பிரேத பரிசோதனைக்காக கிளங்கல் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சம்மாந்துறையில் விசர் நாய் கடிக்குள்ளாக்கி 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று சம்மாந்துறை செந்நெல் கிராம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த பகுதியில் கட்டா காளி நாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாக பிரதேசவாசிகள் விசனம் தெரிவித்துள்ளனர்.
இந்நிலையில் அந்த பகுதியிலுள்ள கட்டாக்காளி நாய்களுக்கு இன்று தடுப்பூசி வழங்கும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கட்டாக்காளி நாய்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலி இலக்கு தகடுகளை பயன்படுத்தி போக்குவரத்தில் ஈடுபடும் 2267 அதிசொகுச வாகனங்களை போலீசார் இனங்கண்டுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களை சட்டத்தை முன் நிறுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு நகரத்தின் பல பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கேமராக்கள் ஊடாக இந்த வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மோட்டார் வாகன விதிகளை மீறிய 12246 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கொழும்பு நகரில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக பாதுகாப்பு கேமராக்களில் பதிவான 12246 வாகனங்களில் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களை கண்டறிந்த பிறகு 2267 வாகனங்கள் திருடப்பட்ட வாகனங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் 2267க்கு மேற்பட்ட வாகனங்களின் இலக்க தகடுகள் மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சில வாகனங்களின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் விசாரித்த போது இந்த நபர்களிடம் ஒன்றுளியை கூட வாங்குவதற்கு வசதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2267 வாகனங்களும் திருடப்பட்ட வாகனங்கள் என சந்தேகிக்கப்படுவதாக காணொலி கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அந்த வாகன இலக்கங்களை நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பி விரைவில் சட்ட அமலாக்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியிலுள்ள பெண் கிராம அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான செயல்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கிராம அலுவலர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நெவில் விஜயரத்ன அரசாங்கத்திடம் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். அத்துடன் பெண் கிராம அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படும் வரை இன்றைய தினம் தொடக்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கிராம அலுவலர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் தொடக்கம் இரவு நேர அனர்த்தங்கள், மரணங்கள் போன்ற விடயங்கள் நிகழுமிடத்து அவ்வாறான இடங்களுக்கு பெண் கிராம அலுவலர்கள் செல்வதை தவிர்த்துக் கொள்ள உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வார நாட்களில் அலுவலகத்தில் இருக்க வேண்டிய 3 தினங்களில் காலை 8 மணி தொடக்கம் நண்பகல் 1 மணி வரை மட்டுமே அலுவலகத்தில் பணியாற்ற உள்ளதாக கிராம அலுவலர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கண்டியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்து கிடந்த 27 வயது புத்த துறவியின் மரணம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கண்டியிலுள்ள உடகிக்குள்ளவல பகுதியிலுள்ள ஆரண்ய சேனாசனத்தில் 27 வயது புத்த துறவியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்துள்ளார். ஆர்னிய சேனாசனத்தில் தனியாக வசித்து வந்த குறித்த புத்த துறவி அவரது படுக்கையில் இருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் நடந்த நேரத்தில் சேனாசனத்தில் தலைமை துறவி அவிசாவெல பகுதிக்கு கற்பிப்பதற்காக சென்றுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து ஆரம்ப விசாரணைகளில் மரணத்துக்கான காரணம் குறித்து எந்த விவரங்களும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.